ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு ஆன்லைனில் எப்படி எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் யூஜி ஆகட்டும் இல்லை பிஜி ஆகட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜில் கொடுத்து தான் ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அது யூஜியாக இருந்தாலும் சரி பிஜியாக இருந்தாலும் சரி இப்போ நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் பேமெண்ட் கட்டி ஆகணும். சர்க்குலரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட்டுமே கொடுத்துட்டாங்க. எப்போ நீங்கள் பேமெண்ட்டை கடைசிக்குள்ளே சென்ட் பண்ணணுன்ற டேட்டுமே கொடுத்துட்டாங்க. ஸோ எப்படி ஈஸியாக சுலபமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், அதாவது பேமெண்ட் போயிடுச்சு, எனக்கு அக்னாலஜ்மெண்ட் வரல, இல்லைனா டிரான்சாக்ஷனே ஆகலை, பேமெண்ட் ஃபெயில், இந்த மாதிரி விஷயமெல்லாம் வராமல் எல்லாமே சக்ஸஸாக எப்படி பேமெண்ட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீப்பாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட டெக் தமிழ் பிரகாஷ் சேனலுக்குள்ளே வரீங்கன்னா நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் எப்படின்றது தெரியும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டேட் நியரஸ்ட்டாக வந்துடுச்சு. ஸோ நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம போயிட்டு நம்மளோட லேப்டாப் ஸ்க்ரீனில் எப்படி பேமெண்ட்டை பே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்மளோட லேப்டாப் ஸ்க்ரீனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளோட லேப்டாப் ஸ்க்ரீனுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நான் போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து அஃபிஷியலாக சென்ட் பண்ண சர்க்குலரை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபீஸ் எப்படி பே பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து அஃபிலியேட்டட் காலேஜுக்கு கொடுத்த அஃபிஷியல் சர்க்குலர். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, யூஜி ஆகட்டும் பிஜி ஆகட்டும் ஏப்ரல் மே 2024 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணணும் இல்லையா, அதை ஆன்லைன்ல தான் பே பண்ற மாதிரி இந்த சர்க்குலர்ல போட்டிருக்காங்க. அதுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் ஃபீஸ் பே பண்றது 10/4/2024 10/4/2024 இருந்து 20/4/2024 நீங்க உங்களோட யூஜி ஆகட்டும் இல்ல பிஜி ஆகட்டும் எக்ஸாம் ஃபீஸை பே பண்ணி ஆகணும். அரியர் வச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே சரி இந்த போர்ட்டல்ல தான் போயிட்டு நீங்க உங்களோட எக்ஸாம் ஃபீஸை பே பண்ணி ஆகணும். இந்த லிங்கை நான் நம்மளோட வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது வழியாகவும் நீங்க போய் ஈஸியா கிளிக் பண்ணி போயிட்டு உங்களோட எக்ஸாம் ஃபீஸை பே பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்குலரை நம்ம பார்த்தாச்சு. அடுத்து ஃபீஸ் எப்படி பே பண்றதுன்றதை போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல போட்ட மெசேஜையும் காமிக்கிறேன். சர்க்குலர்லயும் வந்துச்சு, வாட்ஸ்அப் குரூப்லயும் போட்டாங்க. அதை நான் காப்பி பண்ணி என்னோட நோட் பேட்ல போட்டு வச்சிருக்கேன். இதுலயுமே டேட் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 24/2024 நீங்க பேமெண்ட் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கும் உங்களுக்கு நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த பேஜ்குள்ள தான் வரும். அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட பேமெண்ட் போர்ட்டல் தான் இது. இங்க நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு அங்க ரெஜிஸ்டர் நம்பர்ன்ற ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு உங்களோட யூனிவர்சிட்டி ரெஜிஸ்டர் நம்பரை நீங்க இங்க என்டர் பண்ணி சர்ச்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கொண்டு வரும். நான் என்னோட இப்போ யூனிவர்சிட்டி ரெஜிஸ்டர் நம்பரை போட்டுட்டு சர்ச்ன்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு பேஜ் லோட் ஆகி வரும் பாருங்க. அதுல உங்களோட எல்லா டீடைல்ஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட காலேஜ் கோட், காலேஜ் நேம், ப்ரோக்ராம் நேம், உங்களோட நேம், உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், நீங்க என்ன செமஸ்டர்ல இருக்கீங்க, உங்களோட எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்றது இங்க கொடுத்துருவாங்க. உங்களோட போட்டோவுமே டிஸ்பிளே ஆகும். எனக்கு எக்ஸாம் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 2675 ரூபாய் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கீழே நீங்க ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் எல்லாமே இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு எந்த அரியருமே இல்லைன்னா உங்களுக்கு கரண்ட் செம்ல என்ன பேப்பர் இருக்கோ அது மட்டும் ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அரியர் பேப்பருமே இருக்குன்னா அந்த அரியர் பேப்பரோட சேர்த்து உங்களுக்கு ஃபீஸ் ஷோ ஆகும். எல்லா பேப்பருமே கரெக்டா இருக்கா, பேப்பர் கோட்லாம் கரெக்டா இருக்கா, உங்களோட டீட்டெயில் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு பேமெண்ட்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா 1 டே கழிச்சு நீங்க இதே பேஜ்ல நீங்க திரும்பி பாத்தீங்கனாலே உங்களுக்கு அதுக்கான இஷ்யூ ரீசால்வ் ஆயிருக்கும். அப்படி ரீசால்வ் ஆகல, அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கலனா கீழே இங்க என்கொயரி நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கோ இல்ல இமெயில் ஐடி மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா, அதுக்கோ நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நான் என்னோட டீடைல்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. 2675 ரூபாய். இப்போ என்னோட ஃபீஸ் நான் எம்எஸ்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், பிஜி டிகிரி பண்றேன். ஸோ இப்போ நான் ப்ரொசீட் நவ்ன்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். ப்ரொசீட் நவ்ன்ற ஆப்ஷனை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்கு போகும். இங்க பேமெண்ட் மோட்ல பாத்தீங்கன்னா நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ ஆப்ஷன் இருக்கு. எனக்கு யூபிஐ ஆப்ஷன் தான் ஈஸியா இருக்கும்ன்றதுனால நான் யூபிஐலே டிஃபால்ட்டா வச்சுக்கிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களோட டிரான்சாக்ஷன் ஐடி, உங்களோட அமௌண்ட் எவ்வளோன்றதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இங்க ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ளீஸ் ப்ரொவைட் த மொபைல் நம்பர் ஃபார் டிரான்சாக்ஷன் அது கொடுத்துருக்காங்க. பட் நீங்க போயிட்டு மொபைல் நம்பரை என்டர் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா உங்களால மொபைல் நம்பர் என்டர் பண்ண ட்ரை பண்ண முடியாது. அதாவது மொபைல் நம்பர் போட முடியாது. அங்க 999 டிஃபால்ட்டா அப்படியே தான் இருக்கும். அதை உங்களால எடிட்டே பண்ண முடியாது. ஸோ நீங்க அந்த ஃபீல்டை அப்படியே விட்டுருங்க. அது எதுவுமே நீங்க பண்ண முடியாது. அடுத்து இமெயில் ஐடின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அங்க டிஃபால்ட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியை ரிமூவ் பண்ணிட்டு
உங்களுக்கு இப்போ கரண்ட்லா ஒர்க்கிங்ல இருக்கிற இமெயில் ஐடியை வந்து கொடுங்க. நீங்க வந்து உங்களோட காலேஜ்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த மெயில் ஐடியை கொடுங்க. எது வந்து கரெக்டா ஒர்க்கிங்ல இருக்கோ அந்த மெயில் ஐடியை வந்து இங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோட மெயில் ஐடியை வந்து கொடுத்துட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து உங்களோட நேம் கொடுங்க, பேயர் நேம். நீங்க வந்து உங்களுக்கு பே பண்றீங்கன்னா உங்களோட நேம் கொடுங்க, இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பே பண்றீங்கன்னா அவங்களோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க, இல்ல உங்களோட நேம் கூட கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து என்னோட நேம் கொடுத்துறேன். அடுத்து வந்து உங்களோட யூபிஐ ஐடி வந்து கொடுக்கணும். அதாவது நீங்க கூகுள் பே வச்சிருக்கீங்க, ஃபோன் பே வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஐ ஐடி இருக்கும். அதை போய் காப்பி பண்ணி வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு வெரிஃபைன்ற ஆப்ஷனை வந்து கொடுத்தீங்கனாலே உங்களோட நேம் வந்து வந்துடும். அதை வந்து நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து பேமெண்ட் பண்ண போறோம் வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் வந்து QR வழியா பே பண்ண போறேன். ஏன்னா வந்து நான் என்னோட லேப்டாப்ல இருக்கேன். என்னோட மொபைல் வழியா வந்து நான் QR வந்து ஸ்கேன் பண்ணனாலே எனக்கு வந்து அமௌண்ட் வந்து சென்ட் ஆகிடும். நான் இப்போ வந்து QR ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நான் ப்ரொசீட் நவ்ன்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். ப்ரொசீட் நவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்த உடனே எனக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு பேஜ் லோட் ஆகும். இங்க தான் பாத்தீங்கன்னா வந்து QR இருக்கு. 5 மினிட்ஸ்க்குள்ள வந்து நீங்க பண்ணி ஆகணும். இல்லைனா வந்து இது வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். திரும்பி நீங்க புதுசா தான் வந்து பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட மொபைல்ல ஜிபேவோ இல்ல நீங்க போன் பேவோ என்ன வச்சிருக்கீங்களோ அதை வந்து ஓபன் பண்ணிட்டு QR ஆப்ஷனை வந்து நீங்க சூஸ் பண்ணிட்டு இங்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற QR வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் இல்லையா, அந்த QR வந்து நீங்க ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணனே வந்து உங்களுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ற மாதிரி வரும். எனக்கு வந்து 2675 ரூபாய் இல்லையா, அதை வந்து நான் என்னோட மொபைல்ல வந்து கட்டின உடனே எனக்கு இந்த பேஜ் வந்துருச்சு. இந்த பேஜ் வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. அது மட்டும் இல்லாம இங்க இதுல வந்து உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்க எவ்வளவு அமௌண்ட் சென்ட் பண்ணீங்கன்னு. இங்க பிரஸ் ஹியர் டு டவுன்லோட் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட அக்னாலஜ்மெண்ட் வந்து வந்துடும். நீங்க வந்து எவ்வளவு ஃபீஸ் பே பண்ணீங்க, என்னென்ன சப்ஜெக்ட்டுக்காக வந்து ஃபீஸ் பே பண்ணீங்க, இது எல்லாமே வந்து இங்க வந்துடும். இதுதான் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கான ரிசிப்ட் மாதிரி. ஸோ இதை வந்து நீங்க கரெக்டா டவுன்லோட் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டர்ல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நானுமே வந்து டவுன்லோட் கொடுத்துட்டேன். நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஃபோல்டர் இருக்கோ அந்த ஃபோல்டர்ல போட்டு வச்சுக்கோங்க. பெட்டர் நான் என்ன சொல்லணும்னா, நீங்க வந்து டெஸ்க்டாப்ல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபீஸ் பே பண்ணியாச்சு, பண்ணிட்டோமா இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா, திரும்பி வந்து நீங்க அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி வெப்சைட் குள்ளேயே போங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லையா, அங்க போயிட்டு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்க. கரெக்டா வந்து உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு பக்கத்துல வந்து சர்ச் ஐகான் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க கொடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து நீங்க கீழே கொடுத்துருக்கிற 1 டே கழிச்சு வந்து நீங்க வந்து பாருங்க. அப்படி இல்லைன்னா கீழே கொடுத்துருக்கிற கான்டாக்ட் நம்பர் இல்ல மெயில் ஐடிக்கு வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் சர்ச் கொடுத்தேன்னா யுவர் பேமெண்ட் வாஸ் சக்சஸ்ஃபுல், கிளிக் ஹியர் ஃபார் டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் வந்திருக்கு. நீங்க முன்னாடி அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் பண்ணலாம், இப்போ கூட நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா வீடியோவை ஃபுல்லாக? இப்படி தான் வந்து நீங்களும் வந்து உங்களோட எக்ஸாம் ஃபீஸை வந்து பே பண்ணிக்கணும். ஈஸியாக வந்து பே பண்ணிக்கலாம். நான் சொல்கிற ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு எந்த ஒரு எரருமே வந்திருக்காது. உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட்டுமே வந்து டவுன்லோட் ஆகியிருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் நிறைய கொடுப்பேன். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் போய் நீங்கள் இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் காட்சாவும் தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணியும் அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவோட லேட்டஸ்ட் அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன்.